ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து டிப்ரெஷனை பற்றி பார்த்துட்ருக்கோம். ரூத் அண்ட் நகோமி லைஃப்பில் கர்த்தர் அவங்கள எப்படி இந்த வருத்தத்திலிருந்து வெளியே எடுத்தார், அவங்களுக்கு என்னென்ன அனுகூலங்கள்லாம் பண்ணினார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். ரூத் 3வது அதிகாரம் 4வது வசனம். அவன் படுத்து கொண்ட போது அவன் படுத்திருக்கும் இடத்தை நீ பார்த்திருந்து போய் அவன் கால்களின் மேல் மூடி இருக்கிற போர்வையை ஒதுக்கி நீ படுத்துக்கொள். இது நகோமி ரூத்துக்கு சொல்கிற ஒரு அட்வைஸ். இந்த அட்வைஸை ஏற்றுக்கணுமா ஏற்றுக்கக்கூடாதாங்கிறது ரூத்தோட கையில் இருக்குது. ஏன்னா 2 பேருமே ஒரு கடினமான காலகட்டத்தில் இருந்து இப்போ தான் கொஞ்சம் லைஃப்பில் முன்னேறி வந்துட்டுருக்காங்க. இந்த நேரத்தில் நகோமி சொல்கிற அட்வைஸை ரூத் கேட்டுக்கிட்டு சரி நான் அப்படியே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது நம்ம பார்க்குறோம், நகோமிக்கிட்ட இருந்து எந்த ஒரு பாசிட்டிவான ஒரு வேர்டோ இல்லை நகோமி எங்கேயுமே ரூத்தை மோட்டிவேட்டோ இல்லை ஏதாவது கைத்தாங்களாக ஏதாவது செஞ்சாங்கன்னோ நம்ம பார்க்கவே முடியறதில்ல. ஆனால் எப்படி நகோமியோடைய ஒவ்வொரு அட்வைஸையும் ரூத் ஃபாலோ பண்ணுறாங்க. இதுக்கு முன்பாக நான் போவாஸ் நிலத்துல தான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனேயே ரூத்து சொல்லுவாங்க, நீ வேற எந்த நிலத்துக்கும் போகாதம்மா, நீ போவாஸ் நிலத்துக்கே போ, அவங்க வேலைக்காரங்களோடையே இரு, இந்த அறுப்பு காலம் முடிகிற வரைக்கும் நீ அங்கேயே இருப்பாங்க. அதே மாதிரி ரூத்தும் ஒத்துக்குவாங்க. இப்போ நகோமி ஒரு வேர்ட் சொல்கிறாங்க, நீ இப்படிலாம் நடந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இதை பார்த்தா ஒரு மேரேஜ் ப்ரப்போசல், ஒரு லவ் ப்ரப்போசல். ஆனால் இதை நகோமி சொல்கிறாங்க, நீ போய் இப்படி பண்ணுமா அப்படிங்கும்போது ரூத் அதுக்கு ஓகே சொல்கிறாங்க. அப்போது இதே போல் பார்த்தீங்கன்னா ரூத்து உன்னுடைய தேவன்னா என்னுடைய தேவன்னு சொல்லுவாங்க. அப்போது நகோமி லைஃப்பில் ஏதோ ஒன்று தனித்துவமாக இருந்திருக்கு. அந்த காரியம் ரூத்தோடைய இருதயத்திற்கு ரொம்ப பலனை கொடுத்துருக்கு. அதனால தான் தன் சொந்த குடும்பத்தை கூட விட்டுட்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த நகோமியோட குணத்தை பார்க்கும்படியாக கர்த்தரும் ரூத்தோடைய இருதயத்தை திருப்பி இருந்தார். பவுலோடைய உபதேசத்தை எப்படி கேட்டு அன்னைக்கு அந்த விற்கிற பெண்மணி மனம் திரும்பினாங்களோ அதே போல பண்ணியிருக்கிறார். இதில் பார்த்தீங்கன்னா நீ இப்படி பண்ணு அப்படின்ட்டு ஏன் நகோமி போய் பேசலை? பொதுவாக எங்கேயுமே நம்ம வேதத்தில் பார்க்குறோம், பெற்றோர் இருக்கிறாங்கன்னா அவங்க தான் பிள்ளைகளுக்கு திருமணத்திற்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நகோமி ரூத்தையே போய் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ரூத்தும் அதன்படியே செய்கிறாங்க. இந்த மோவாபிய சந்ததி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோத்துக்கு 2 பெண்கள் இருப்பாங்க. அவங்க தன் தகப்பனார் மூலமாக பெற்றெடுத்த அந்த மூத்த மகள் பெற்றெடுத்த சந்ததி தான் யாருன்னா இந்த மோவாபிய சந்ததி. அப்போது அந்த அந்த பிள்ளைகள் அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்குள்ளேயே ஒரு தவறான ஆலோசனையை கொடுத்துப்பாங்க. நம்மளுக்கு இனி அப்பா திருமணம் முடித்தெல்லாம் வைக்க மாட்டார், அதனால் நாமளாக என்ன செய்வோம், பிள்ளைகளை பெற்றெடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு தவறான ஆலோசனைக்கு உடன்பட்டு தான் முழு விருப்பத்தோடு தான் இந்த பாவத்தை அவங்க செய்வாங்க. இப்போ அதே மோவாபிய சந்ததியிலேருந்து வந்த ரூத்துக்கு ஒரு நல்ல ஆலோசனையை சொல்ல அதை முழு விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்டு தான் இஸ்ரவேல் சந்ததியோடு இணைக்கப்பட தன்னை ஒப்பு கொடுக்க ரூத் என்ன செய்கிறாங்க, தன்னை அந்த ஆலோசனைக்கு உடன்பட்டு போகிறாங்க. அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கர்த்தர் நகோமியோடைய இருதயத்தை மட்டும் மாற்றலை, நகோமியோடைய ஆலோசனையின் மூலமாக ரூத்துக்கு ஒரு பெரிய வாழ்க்கையவே தேவன் ஏற்படுத்தி கொடுக்குறார். இந்த ரூத் இந்த நகோமி ரொம்ப ஞானமிக்க ஒரு மகள். நீங்கள் நீதிமொழிகள் 12:27 ஒரு வசனம் இருக்குது, சோம்பேறி தான் வேட்டையாடியதை பிடித்து சமைப்பதில்லை, ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருளோ அருமையானது. அதாவது வேட்டையாடுங்கிறது ரொம்ப ஈஸியான காரியம் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு வேட்டையெல்லாம் ஆடிடுறான். அந்த வேட்டைக்கு அவனுக்கு உதவி செய்தது தேவன். அதை வேட்டையாடி பிடிச்சிட்டு வந்துடுறான். இப்போ அவன் வயிறு நிறைய சாப்பிட, அவன் பட்டினியாக இல்லாதபடி பார்த்து கொள்ள அவன் கையில் எல்லா ரிசோர்ஸும் இருக்குது. ஆனாலும் அவன் என்ன செய்கிறது இல்லையா, அதை சமைக்கிறது இல்லையா. ஏன்னா ஐயோ சமைச்சு சாப்பிடணுமே, இப்போ நான் என்கிட்ட இருக்கிற காரியங்களை பயன்படுத்தணுமே, அதை பயன்படுத்தாமல் காலம் தாழ்த்துறது யாருடைய வேலைன்னா சோம்பேறியோடைய வேலை. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நகோமி கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை கொடுத்துருக்கிறார். போவாசை ஒரு சின்ன ஸ்பாக்காக கொடுத்துருக்கிறார். ரூத்தோடைய லைஃபு என் மூலமாக உருவாக்கப்படணும், இப்படி அநேக காரியங்கள்
எல்லாமே கைகூடி வருகிற மாதிரி இருக்கு. அதனால தான் நகோமி வந்து இந்த ஆலோசனையை சொல்றாங்க. இன்றைக்கு தினத்தை விட்டுட்டா இன்னொரு நாள் இப்படி போய் அந்த போவாசை போய் அப்ரோச் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா ரூத் 3வது அதிகாரம் 2வது வசனம், அவன் இன்று ராத்திரி களத்திலே வார் கோதுமை தூற்றுவான். ஏன்னா அறுப்பு முடிஞ்சிட்டு தூற்றி என்னது களஞ்சியங்கள் கோதுமையெல்லாம் கெட்டி களஞ்சியங்களில் சேர்க்கிற நாள் வந்தாச்சு. இப்போ என்ன செய்வான், ராத்திரி எல்லாம் உட்காந்து அந்த கோதுமையை தூற்றுவான். அந்த கசடு, அந்த இது மேல் தோல் தனியாக கோதுமையை தனியாக அப்படின்னு பிரிக்கிறான். அப்போது அந்த ப்ராசஸ்க்காக என்ன செய்கிறான், போவாசி இன்னைக்கு களத்தில் தங்குவான், நீ இன்னைக்கு போய் இந்த காரியத்தை நீ நடப்பி அப்படின்ட்டு நகோமி ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க. அப்போது ஒன்றுமே சிந்திக்க முடியாத பிளாங்க் நகோமி எங்கே இருக்கிறாங்க, எல்லாத்தையுமே பிளான் பண்ணி இன்னைக்கு இதை செஞ்சால் சரியாக இருக்கும், இவளுக்கு இந்த உறவின் முறை அவள் வாழ்க்கையை நிலை நிறுத்தும் அப்படின்ட்டு எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிற நகோமி எங்கன்னு பார்த்தீங்களா? அப்போ இதைத்தான் சொல்றாங்க, புத்தியுள்ள ஸ்திரீ என்னதை செய்கிறாள், வீட்டை கட்டுகிறாள். நகோமி ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயாக இந்த காரியத்தை செய்கிறாங்க. இந்த புத்தியுள்ள ஸ்திரீயாக நகோமி மாறினதுக்கு காரணம் என்னன்னா, எப்போ தன்னை அழுத்தின பாரத்தை விட்டு விட்டு அதிலிருந்து வெளியே வந்து தேவனை பற்றி கொண்டாங்களோ அப்போதான் அவங்க புத்தியுள்ள ஸ்திரீயாக மாறுறாங்க. நீங்கள் டிப்ரெஷன்லையோ இல்லை ஸ்ட்ரெஸ்லையோ இல்லை தேவையில்லாத மன வலியிலையோ நீங்கள் இருக்கும்போது உங்களால் ஞானமாக சிந்திக்கவும் முடியாது, ஞானமாக நடக்கவும் முடியாது. உங்களை சுற்றி இருக்கிற காரியங்கள் வழக்கம் போல் நடக்கிறதா இருக்கலாம், ஆனால் உங்களுடைய சிந்தனை உங்கள் கட்டுக்குள்ளே இல்லாததுனால, தேவ ஆலோசனை உங்கள் செவிகளில் விழுந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் அப்போ இல்லாததுனால பார்க்கறதுக்கு சரியாக போகிற மாதிரி தெரிகிற எத்தனையோ காரியங்கள் குழப்பத்திற்குள்ளே கொண்டு போகிறதாக இருக்கும். நீங்கள் இந்த இடத்துல நகோமியோடைய சிந்தனையை போல என் சிந்தனையை மாற்றும் அப்படின்னு நம்ம கர்த்தர்கிட்ட கேட்கணும். குழப்பத்தில் இருந்த நகோமிக்கு தன்னால் ஒன்றுமே பிரயோஜனப்படாது, தன்னால் யாருக்கும் உதவி செய்ய முடியாதுன்னு நினச்ச நகோமி இன்னைக்கு புத்தியுள்ள ஆலோசனை சொல்லுகிற, தன்னை நம்பி வந்த தன் மருமகளுக்கு இன்னொரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு நிலைமைக்கு அவங்க இவ்வளவு தூரம் முன்னேறினதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க தன்னுடைய கவலைகளை விட்டு விட்டு ஆசீர்வாதத்துக்கு நேராக இல்லை ஃபெய்த் நம்பிக்கைக்கு நேராக தன் இருதயத்தை திருப்பினதுனால தான். நம்ம லைஃப்லேயும் அப்படி தான் கர்த்தர் சொல்லுகிறார். நீ என்னைக்குமே குழப்பமாக இருக்கும்போது ஒன்றுமே செய்ய முடியாது. சொல்லுவாங்க உலகத்தில் என்னது, கலங்கின சுனையில் மீன் பிடிக்கலாம் அப்படின்ட்டு. திருட்டு தண்ணீர் தித்திக்கும், என்னது திருட்டு மாங்காய் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் பிடிபட்டாதான் உண்மையான வழி தெரியும். ஏன்னா மித்த காரியம் எல்லாமே உழைச்சி செய்கிறதுக்கு நாள் எடுக்கும். இது ஈஸியாக நடக்கிற ஒரு காரியம். கண்டிப்பாக குழப்பமான ஒரு மைண்டில் ஒரு தெளிவான சிந்தனை பிறக்காது, அது தேவனுக்கு மகிமையாகவும் இருக்காது. இன்று நகோமியோடைய லைஃப்பை கட்டினது போல நகோமியை தேவன் பயன்படுத்தி தன்னுடைய சந்ததிக்குள்ள மோவாபியஸ்திரியை கொண்டு வந்து தன்னுடைய சந்ததியை மோவாபியஸ்திரி மூலமாக கர்த்தர் எழும்ப பண்ண விட்டு கொடுத்தது போல நம்மளையும் தேவன் புத்தியுள்ள ஸ்திரீயாக இருக்க, இந்த தேவையில்லாத மன பாரத்திலிருந்து வெளியே வர கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். உலகத்தில் எவ்வளவோ காரியங்கள் இருக்குது, டிப்ரெஷனில் இருந்து ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வர. ஆனால் உண்மையான ஒரு தெளிவு எங்கேருந்து வரும்னா வேதத்துல இருந்து தான் வரும். நீங்கள் இந்த நகோமி ரூத் லைஃப்பில் மற்றவங்க மூலமாக கசப்பு, மற்றவங்க அவமானம் இப்படிலாம் இல்லை. அதாவது இன்னொருத்தங்க மூலமாக பட்ட வலிகள் இல்லை. அவங்க லைஃப்பில் இருந்தது எல்லாமே எம்டினஸ், வெறுமை. கணவர் இல்லை, பிள்ளைகள் இல்லை. இது தேவன் பண்ணின, இது தேவன் மேலே அவங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம். ஆனாலும் அவங்க லைஃப்பில் பிறர் மூலமாக அவங்களுக்கு வருத்தம் இல்லை. அதனால் அவங்க லைஃப்பை தேவன் சீர் செய்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே மாற்றிக்கிட்டாங்க. ஆனால் இது உலக மனிதர்கள் மூலமாக நமக்கு ஒரு காயம் வந்ததுன்னா இந்த அளவுக்கு அது ஈஸியான ப்ராசஸ் கிடையாது. இட்ஸ் ஸ்டில் மோர் காம்ப்ளிகேட்டட் அண்ட் ஸ்டில் மோர் டேக் டைம். அதுக்கு
நாம தேவனோடு இசைந்து நடந்து அந்த காரியத்தை நடப்பிக்கணும். நம்ம அடுத்தாப்புல வர்ற காரியங்கள்ல பிறர் மூலமாக பட்ட வழிகள்ல இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிற காரியத்தை பார்க்கலாம். இந்த நகோமியோடைய சரித்திரம், நகோமி ரூத்தோடைய வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள தேவன் எனக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் எந்த ஒரு வழிகளுக்குள்ள போனாலும் அந்த வழிக்கு ஒரு நன்மை இருக்குங்கிறத நினைங்க. எந்த வழிகளில் இருந்தாலும் கர்த்தருக்குன்னு நேரம் ஒதுக்குறத மறக்கவே செய்யாதீங்க. நீங்கள் என்னைக்கு வழியில் இருக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்கள் ஞானமாக நடக்கலை அப்படிங்கிறத, அந்த உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த வழியிலேருந்து நீங்கள் வெளியே வரும்போது ஒரு புத்தியுள்ள ஸ்ரீயாக உங்கள் மூலமாக அநேக காரியங்களை தேவனால் செய்ய முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. God bless you.